போறாரு பிடிக்க போது மனைவி வானத்திலிருந்து அக்கனியை கொண்டு வந்து தேசத்தை அழிக்கிறப்ப அவன் மனைவி திருப்பி பாக்குறாங்க. ஐயோ என் பணம்லாம் என்ன போதான், என் பணம்லாம் போதே, என் நகைலாம் போதே, என் வீடெல்லாம் போதே. இதை திருப்பி பார்த்து ஒரே கூச்சல். திருப்பி பார்த்தவங்க என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணா ஆயிட்டாங்க. இன்னைக்கும் அந்த பட்டணத்துல போய் சோதரிக்குமார் இந்த பட்டணத்துல போய் அந்த உப்பு தூணா இருக்கிற நோத்தை நக்கி பார்த்துட்டு வராங்க. இன்னைக்கும் போய் தான் பண்ணிட்டு வராங்க, நக்கி பார்த்துட்டு வராங்க. திருப்பி பார்க்கலீங்கன்னா அந்த பெண்ணு உப்பு தூணா என்ன பண்ணிருக்க முடியாது, இருக்க முடியாது. திரும்பினாங்க, முடிஞ்சு போச்சு கதை. திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய திரும்பி உலகத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. உலகம் தான் இன்னைக்கு எல்லாம் என்னத்தை பார்த்துருக்கிறாங்க, உலகத்தை பார்த்து இருக்கிறாங்க. நிறைய பேரு உலகத்தை பார்த்து 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 உலக வாழ்க்கையில போய் இருக்கிறாங்க. உலகத்தை பார்த்து உலக வாழ்க்கையில மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, உலகத்தார் பண்றாங்க நான் பண்றேன், உலகத்தார் பண்றாங்க நான் பண்றேன், உலகத்தார் பண்றாங்க நான் பண்றேன். அவங்க பண்றத மாதிரி மக்கள் சொல்றாங்க, திருச்சபை மக்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க. நீ மத்தவங்க மாதிரி மாறுற. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ ஆயிரு, அவன் பண்ற மாதிரி நீ என்ன பண்ணாத. அவன் காது குத்திக்கிறான், நீ ஏன் காது குத்திக்கிற? அவன் மொட்டை அடிச்சுக்கிறானா அடிச்சுக்கிட்டோம், அவனை பார்த்து நீ என்ன பண்ணாத, மொட்டை அடிக்காத. அநேக பெண்கள் கூட அவங்க பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, உலகத்தார் போடுற ஆடைய சபை மக்கள் என்ன பண்றாங்க, போடுறாங்க. ரொம்ப ஒஸ்டா போடுறாங்க ஆடை, ரொம்ப கேவலமா இருக்குங்க. அவங்க போடுற ஆடை ரொம்ப கேவலமா இருக்குது. அந்த ஆடையை இன்னைக்கு திருச்சபை மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு சபை உலகத்தை பார்த்து போயிருக்குது. மாறு, உலகத்தை பார்க்காதப்பா, உலகத்தை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. அவன் பண்ற மாதிரி நீ பண்ணாத. அவன் பாதாளத்துக்கு போறான், பரலோகத்துக்கு போனான். அவன் வேற, நீ வேற. அவனு நீ ஒண்ணு கிடையாது, அவனை மாதிரி நீ மாத்திக்காத. நிறைய குடும்பம் அப்படிதான் நடிச்சு இருக்குது. இன்னைக்கு நிம்மதி இல்ல, நிறைய குடும்பத்துக்கு இல்ல, நிம்மதி இல்ல. காரணம் என்ன, உலகத்தை பார்த்து வாழறாங்க. போன பார்த்து பார்த்து அப்படியே மாத்திக்கிறாங்க, தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்திக்கினே இருக்கிறாங்க. நியூஸத்துக்கு நிமிஷம் மாறினே இருக்கிறான் மனிதன். எதுக்கு கேட்டா உலகத்தை பார்க்கறாங்க. அவன் பண்றதெல்லாம் இன்னைக்கு சபை என்ன பண்ணிக்குது, அடங்கிறதே இல்ல. இன்னைக்கு சபை மக்கள் கூட என்ன பண்றது இல்ல. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பகுதி அப்படி லூக்கா 17வது அதிகாரம் அந்த குஷ்டரோகி சம்பவத்தை நம்ம படிச்சோம் இப்ப இடையில ஜபத்துல. அதை படிக்கிற அந்த 10 குஷ்டரோகி, அந்த குஷ்டரோகியை பற்றி வந்து பார்ப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது பாருங்களேன், குஷ்டரோகம் உள்ள 10 பேர் தூரத்தில் நின்று எங்களுக்கு இரங்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்கள் அப்படி பார்த்து உங்களுடைய ஆசாரியத்தில் என்ன பண்ணேன், அந்த 10 குஷ்டரோகி வந்து இயேசுநாதர் கிட்ட கேட்கிறாங்க, ஊழியத்துக்கு போறாரு, குணமாக்கு, நன்ஷாப்பு குணமாக்குவாரு. மரியாதையா பாஸ்டர் போய் பாரியா, நீ மரியாதை யார போய் பாரு, பாஸ்டர் போய் பாரு, ஆசாரியனை போய் பாரு. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துற, அடங்குன்றாரு. பாஸ்டருக்கு என்ன பண்ண, அடங்கு, திருச்சபைக்கு அடங்கு, அடங்கிய திருச்சபையில நீ என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணுங்க. அதனாலதான் இயேசுநாதர் சொன்ன, பாஸ்டர் கிட்ட போய் காட்டி ஆகுன, பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணு, நான் காட்டு. சபையில அடங்குனுங்க, சத்தியத்துக்கு அடங்கணும். அடங்குனா அதுக்கு விளைவு பயங்கரமா இருக்கும்.
எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனக்கு எந்த நஷ்டமோ, கர்த்தருடைய வேதத்தை நான் போதிக்கிறேன். இந்த போதத்தின்படி நடக்கலினா கஷ்டப்பட போறது யாரு? நீதான் கஷ்டப்பட போற. வேதம் சொல்லுது, போதகருடைய வார்த்தைகளை நான் கேட்காத போனேன். யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், இந்த வசனம் இருக்கு, காரணம் இல்லாத காயங்கள் வரும், காரணம் இல்லாத வியாதிகள் வரும். யாருக்கு? போதகருடைய அந்த போதகத்தை கேட்காதவங்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள், காரணம் இல்லாத வியாதிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நினைப்பாங்களா, ஐயோ என்னுடைய போதகர் சொல்றாரு, நான் என்ன பண்ணல, கேட்கலைய, எவ்வளவு குடிச்சாரு, தலையாத தண்ணி குடிச்சாரு, கேட்கலைய, நான் என்ன பண்ணல. அப்பதான் நினைப்பேன், அப்பதான் என்ன பண்ணுவேன், நினைப்பேன், உலகத்தை பார்க்க கூடாது, நம்ம உலக வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. உலகம் வாழட்டும், அவங்க எப்படின்னா போட்டோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கள மாதிரி நீ மாறாத, நீயா இரு, நீயா இரு. அந்த அக்கா அங்க காது குத்திக்குச்சுன்னா நானும் அங்க காது குத்திக்கணும், என்ன பண்ணிக்காத, குத்திக்காத. காது அறுத்துச்சு, நிறைய பேர் காது தைச்சு நிற்கணும். நேற்று கூட கேட்டுக்குது, காது எங்க தையல் போடுறாங்க சொல்லி நிக்குது. நான் எங்கன்னு தெரியல, ஃபேமிலிக்கு தான் இட்டு போனோம், ஃபேமிலிக்கு தான் அவங்கள பார்த்து குத்தி 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 காதெல்லாம் பஞ்சர், காதல் தான் இருந்துச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. அவங்க குத்துனா குத்திட்டு போட்டா, அவங்க காதை பாத்தீங்க, அவங்க பண்ண மாதிரி நீ பண்ணாத, பண்ணாத. அவங்க இங்க தூக்கி தலைய வெட்டுறாங்கன்னா நீ அங்க வெட்டாத. நீ கடவுளுடைய பிள்ளை, உன்னை பார்த்தா கையை எடுத்து கும்பிடணும், உன்னை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுவும் பைபிள் ஒன்று எடுத்து எங்க போகுது, நாத்திக்கு அம்மானா எங்க போகுது, சாட்சிக்கிறதாம் பைபிள் ஒரு கேடு. இது என்ன எடுத்துட்டு போகுது, பைபிள் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சாலமன் சொல்ற, இல்லை எடுத்துன்னு வந்தோம், என்ன எடுத்துன்னு போ.